நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, அரசியலமைப்பு 11வது அட்டவணையும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பும் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகளை பார்ப்போம். அரசியலமைப்பின் 11வது அட்டவணை, அதாவது 11th ஷெட்யூல் 1992ஆம் ஆண்டு 73வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. இது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்கள், பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. கிராமப்புற வளர்ச்சி, திட்டமிடல் மற்றும் உள்ளாட்சி நிர்வாக அதிகாரங்களை பஞ்சாயத்துகளுக்கு இது வழங்குகிறது. இந்த அட்டவணை பஞ்சாயத்துகள் கீழ் வரும் 29 முக்கியமான விஷயங்களை பட்டியலிடுகிறது. எடுத்துக்காட்டாக வேளாண்மை, நில மேம்பாடு, சிறு பாசனம், கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், சமூக காடுகள், சிறு தொழில்கள், குடிநீர், சாலைகள், ஊரக மின்மயமாக்கல், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி, நூலகங்கள், சுகாதாரம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பலவாகும். இந்த அட்டவணை கிராமப்புற மேம்பாட்டிற்கான திட்டங்களை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளே தயாரித்து நடைமுறைப்படுத்த வழிவகை செய்கிறது. இந்த அட்டவணைப்படி மாநிலத்தின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில நிதியை விடுவிக்க மத்திய அரசு நிதிக்குழுவுக்கு பரிந்துரை செய்து நிதி அமைச்சகம் மூலம் நிதியை விடுவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.